பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அத்தகைய கட்டளையை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் பிறப்பித்திருக்கிறது. ஆனால் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆனதற்கு பிறகும் நெட்டூருக்கு இதுவரை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரோ தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ எவருமே அந்த கிராமத்திற்கு செல்லவில்லை. நான் என்ன கேட்கிறேன், அதை காட்டி உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு? அரசின் சார்பில் அருகிலே இருக்கிற மாவட்ட அதிகாரி என்கிற முறையில் நீங்கள் தானே அதற்கு பொறுப்பு. நீங்கள் தானே அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள். நடந்த சம்பவத்துக்கு குற்றவாளிகளுக்கு கட்டாயம் தண்டனை பெற்று தருவோம். ஊரிலே அமைதியான வாழ்க்கைக்கு நாங்கள் உத்தரவாதம் என்கிற முறையில் நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் இன்றைய தேதி வரை அந்த கிராமத்திற்கு செல்லவில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் திருக்குறளை ரொம்ப பெருமையாக நாம் பேசுகிறோம். எல்லா உயிரும் சமம்தான் என்று நாம் பேசுவது உண்மை என்றால், நாம் பெருமைப்படுவது உண்மை என்றால், பட்டியல் சாதி மக்கள் பழங்குடி மக்கள் இத்தகைய கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாவது எந்த விதத்திலே நியாயப்படுத்த முடியும்? பள்ளிகளில் கல்லூரிகளில் இத்தகைய சாதிக மோதல்களை தடுப்பதற்குரிய பல்வேறு நல்ல ஆலோசனைகளை நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையிலான அந்த ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இங்கே நெட்டூர், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இந்த 3 மாவட்டங்களிலும் சாதிய ரீதியான மோதல்கள், சாதிய ரீதியான கொலைகள், சாதிய ரீதியான வன்முறைகள் என்பது அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்களாக இந்த 3 மாவட்டங்கள் இருக்கின்றன. அதுவும் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகளை பார்த்தால் ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க. பல பேர் பார்த்தா மைனர்ன்றாங்க, அதாவது ஓட்டு உரிமை கூட இல்லாத 16 வயசு 17 வயசு பசங்க அல்லது 19 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இத்தகைய சாதிய வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் பல்வேறு தகவல்களும் தெரிவிக்கிறது. இது மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் இப்படி எதற்காக அவர்கள் வெட்டுகிறார்கள், எதற்காக கொலை செய்கிறார்கள் என்கிற காரணமே தெரியாமல் பாதிக்கப்படுபவர்கள் இருக்கிறார். ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கும் நேருக்கு நேர் மோதல், அல்லது ஒருத்தன் இன்னொருத்தனால் பாதிக்கப்பட்டான் அதனால இவன் கோபத்துல பண்றான்ற மாதிரியான தன்மையில அந்த பிரச்சனைகள் என்பது இல்லை. மாறாக சும்மா ஜாலிக்கு வெட்டுற மாதிரி அப்படி போறான், வீச்சர்கள் எடுத்துட்டு ஒரு வெட்டு போட்டு அவன் பாட்ட போயிட்டே இருக்கான். இந்த கொடுவா பிடிச்சங்க கை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இப்ப மேகாட்டுக்கு நம்ம ஒரு கத்தி வெட்டர் வேலை எடுத்துட்டு போனா ஒரு மரம் இருந்தா அதை அப்படி ஒரு வெட்டு போவாங்க. சும்மா இருக்காது கையை. மரத்தை வெட்டினா அதுக்கு காயம் அடையுதே, அது காயம் ஆறணுமே, அந்த மரம் வளராதே, அதெல்லாம் நினைக்க மாட்டான். சும்மா போகும்போது ஒரு வீசிட்டு போறான்ல, அந்த மாதிரி இந்த பகுதிகளில் ஆளை வெட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப கடந்த 29ஆம் தேதி நெட்டூர்ல கிராமத்துக்குள் புகுந்து பைக்கில் வந்த அந்த இளைஞர்கள் 6 பேரை வெட்டிட்டு அதே பைக்கில் நேரா திருநெல்வேலிக்கு போறாங்க. திருநெல்வேலிக்கு போய் மானூர்ல அங்க ஒரு 2 பேரை வெட்டுறாங்க. என்ன நடக்குது இது? ஏதாவது நல்ல வேலை என்ன வேற எங்கேயாவது போகாம போனாங்க இல்ல. தென்காசி நெட்டூர் எங்க இருக்கு, மானூர் எங்க இருக்கு? இங்க வெட்டுறவன் அங்க போய் வெட்டுறான்னா என்ன அதுக்கு காரணம் சொல்ல முடியும்? ஆகவே இதை ஒரு அவ்வப்போது ஒரு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் இத்தகைய நடவடிக்கையை ஈடுபடுவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அவர் எந்த சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த சாதியை சார்ந்த இளைஞர்கள் இத்தகைய வன்முறையில ஈடுபட்டாலும் அனைவரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும். இப்படி ஒரு நிலைமை இருந்தால் அமைதியான முறையில் மக்கள் வாழ முடியுமா? ஊர் அமைதியாக இருக்குமா? பதிலுக்கு இவன் வெட்டினா என்ன ஆகும்? பதிலுக்கு பதில் வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி ஒரு காலகட்டத்தில் இங்கே நிறைய கொலைகள் நடந்திருக்கிறது, நிறைய வெட்டுக்குத்துக்கள் என்பது நடந்திருக்கிறது. முதல்ல மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அமைதி என்பது தேவை. அந்த அமைதி என்பது மயான அமைதியாக, சுடுகாட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லா விதமான சட்டப்படியான உரிமைகள், சட்டம் மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் அனைத்து சாதியினருக்கும் தான். குறிப்பிட்ட சாதிக்கு ஒரு உரிமை, இன்னொரு சாதிக்கு வேறொரு உரிமை என்பதெல்லாம் கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பதுதான் இந்திய அரசியல் சாசனத்துடைய சாரம். ஆனால் ஒரு பகுதி மக்களுக்கு அந்த உரிமைகள் வழங்கப்படாது. அதாவது கால் மேல கால் போட்டுருந்தா ஒரு குற்றன்னு ஒருத்த வெட்டுறாங்க, அவன் கால் மேல அவன் காலம் போட்டுருக்கிறான். அது எப்படா உன் கால் மேல உன் காலம் போட்டுருக்கலான்னு வெட்டுறான். ஏன்னா இவருக்கு முன்னாடி அவர் கால் போட்டு உட்காந்துருக்க கூடாது, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க கூடாது. இவன் சொந்த காசுல செருப்பு வாங்கி போட்டு போனா அது ஒரு குற்றன்னு வெட்டுறான்.
அது எப்படி நீ செருப்பு போட்டு எனக்கு முன்னாடி போலாம்? அல்லது சைக்கிள்ல போனா ஒரு குற்றம், பைக்ல போனா குற்றம். இல்லட்டா பைக்ல எங்க தெருவுல பைக்ல போற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் ஆகி போச்சான்னு வெட்டுறான். இதெல்லாம் என்ன போக்குன்ற? பைக் எதுக்கு வச்சிருக்கான்? ஓட்டுறதுக்கு தானே வச்சிருக்காங்க. அதுக்காக தானே கண்டுபிடிச்சிருக்கான் கம்பெனிக்காரன். உற்பத்தி பண்ணி அனுப்புறான். அவன் சொந்த காசை போட்டு வாங்குறான். அதுல பைக்ல போறது உனக்கு என்ன பிரச்சனை? ஆகவே இப்படி அதாவது காரணங்களே தேவையில்லை. காரணங்கள் இல்லாமல் இந்த மாதிரியான சாதிய ரீதியான வன்முறைகள் நடக்கக்கூடிய பகுதியாக இந்த மாவட்டங்கள் இருக்கிறது. ஆகவே பல பேர் ஊரில் நிம்மதியாக வாழ முடியாது என்பதனாலேயே பல குடும்பங்கள் ஊரை காலி செய்து வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவல நிலைமை என்பது ஏற்படுகிறது. தான் பிறந்த ஊரில் நிம்மதியாக வாழ முடியாது, கௌரவமாக உயிரோடு வாழ முடியாது என்று சொன்னால் எவ்வளவு அவலமான நிலையில் நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க. கொடுமை என்னன்னா 6 பேரை வெட்டினா, அங்க 2 பேரை வெட்டினா, கைது பண்ணாக ஒரு ஊரிலே சாதிய ரீதியான வன்முறை நடக்கிறது என்று சொன்னால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அந்த பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையிலும் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று இவருடைய மனிதாபிமான அடிப்படையில் செல்ல சொல்லவில்லை. நான் பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அத்தகைய கட்டளையை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் பிறப்பித்திருக்கிறது. ஆனால் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆனதற்கு பிறகும் நெட்டூருக்கு இதுவரை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரோ தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ எவருமே அந்த கிராமத்திற்கு செல்லவில்லை. நான் என்ன கேட்கிறேன், அதை காட்டி உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு? அரசின் சார்பில் அருகிலே இருக்கிற மாவட்ட அதிகாரி என்கிற முறையில் நீங்கள் தானே அதற்கு பொறுப்பு. நீங்கள் தானே அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள். நடந்த சம்பவத்துக்கு குற்றவாளிகளுக்கு கட்டாயம் தண்டனை பெற்று தருவோம். ஊரிலே அமைதியான வாழ்க்கைக்கு நாங்கள் உத்தரவாதம் என்கிற முறையில் நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் இன்றைய தேதி வரை அந்த கிராமத்திற்கு செல்லவில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் என்று கேட்கவில்லை. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வற்புறுத்த விரும்புகிறேன். உடனடியாக நெட்டூருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் சென்று நெட்டூரிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதே மாதிரி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவதையும் இந்த வழக்கு கொடுமை என்னன்னா, இங்க பல வழக்குகள்ல முதல்ல இந்த குற்றத்தை செஞ்சுட்டு உள்ள போறானுவா, ஜாமீன்ல வெளியே வர்றான், திரும்ப இதே மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சு திரும்ப உள்ள போறான், திரும்ப 6 மாசம் கழிச்சு வெளியே வர்றான், திரும்ப இதே குற்றத்தை செய்யறான். ஜாமீன் அவர்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கிறது? இந்த மாதிரியான அதாவது குற்றத்தை செய்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிற குற்றவாளிகளுக்கு நீதிமன்றங்கள் எப்படி சர்வசாதாரணமாக அவர்களுக்கு ஜாமீன் வழங்குகிறது? அரசாங்க வக்கீல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வழக்குடைய ஹிஸ்டரியெல்லாம் பார்க்க மாட்டாரா? குற்றவாளியினுடைய வரலாறு என்ன, குற்றவாளியினுடைய வரலாறு என்னன்னு பார்க்க மாட்டாரா? அவர் பாட்டில் அங்க வந்து வாயை பொழந்துக்கிட்டு நிற்பாரா? ஆகவேதான் குற்றவாளிகள் எந்த விதமான அச்சமும் இன்றி இது போன்ற குற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஜாதிய வன்முறைகள், ஜாதிய கொடுமைகள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறளை ரொம்ப பெருமையாக நாம் பேசுகிறோம். எல்லா உயிரும் சமம்தான் என்று நாம் பேசுவது உண்மை என்றால், நாம் பெருமைப்படுவது உண்மை என்றால், பட்டியல் சாதி மக்கள் பழங்குடி மக்கள் இத்தகைய கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாவது எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஏற்கனவே சின்னதுரையா இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டத்துல கபடியில ஒருத்தன் ஜெயிச்சான்றதுக்காக அந்த பையனை இது பண்ணதா இருக்கட்டும், இப்படி பாத்தீங்கன்னா வரிசையா நிறைய நடக்குது. அது குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் இத்தகைய சாதிய ரீதியான பிரிவினைகளும் மோதல்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திருநெல்வேலியில சின்னதுரை என்கிற பள்ளி மாணவன் சக மாணவர்களால் வெட்டப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் பள்ளிகளில் கல்லூரிகளில் இத்தகைய சாதிக மோதல்களை தடுப்பதற்குரிய பல்வேறு நல்ல ஆலோசனைகளை நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையிலான அந்த ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கமிஷன் போட்டாங்க, கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்தது. ரிப்போர்ட்டை அப்போது இருந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்புறம் எதுக்காக அந்த ஆணையத்தை போடுறீங்க? அதாவது அந்த நேரத்தில் பிரச்சனையை இது பண்றதுக்கு பாருங்க, நாங்கள் கமிட்டி போட்டிருக்கிறோம், அவங்க பரிந்துரை வந்ததுன்னா நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருவோம் என்பது போன்ற ஒரு மக்கள் மத்தியில ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்கு அது பயன்படுத்தப்படுகிறதே தவிர
பல லட்சம் ரூபாய் செலவழித்து உருவாக்கப்பட்ட அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் முறையாக அமுல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆகவே இப்போது நான் வற்புறுத்த விரும்புகிறேன், நீதிபதி சந்துரு ஆணையத்தினுடைய பல்வேறு நல்ல பரிந்துரைகள் என்பது உடனடியாக அமுல்படுத்துவதற்கான அரசாணைகளை இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம், ஆணையம் திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டிருந்தாலும் இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் இது போன்ற பிரச்சனைகளில் இன்னும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.